எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அவல் வடாம் பார்க்க போகிறோம். வெயில் காலத்துலேயே இந்த மாதிரிலாம் வடாம் போட்டு வச்சுட்டா ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு நினச்சப்பெல்லாம் எண்ணெயில் பொரித்து சைட் டிஷ்ஷாவோ இல்லைன்னா ஸ்நாக்ஸாவோ கூட சாப்பிட்லாம். அது இந்த அவல் வடாம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் சேர்த்து செய்யலாம், வெங்காயம் சேர்த்து செய்யலாம். ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பூசணிக்காய் மட்டும் சேர்த்து இந்த அவல் வடாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு 5.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் வெங்காயம் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டாங்க. அதனால் ஒரே அவல் ஜவ்வரிசி மிக்ஸை வச்சுட்டு பூசணிக்காய் சேர்த்தும் வெங்காயம் சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். வெயிலில் தான் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் ஃபேன் காற்றுலேயே நீங்கள் இந்த அவல் வடாம் தயார் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த அவல் வடாம் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா பக்கோடா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டான அவல் வடாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவல் வடாம் போடுறதுக்கு கெட்டி அவல் தாங்க எடுத்துக்கணும். 4 கப்பு அவல் எடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன அளவுக்கு நம்ம உப்பு, காரம், ஜவ்வரிசி எல்லாம் சேர்க்கலாங்கிறத பார்ப்போம். 4 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எடை கணக்கில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அவல் எடுத்துக்கணும். நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதை முதல் நாள் ராத்திரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பக்கத்தில் இன்னொரு பேசனில் பார்த்தீங்கன்னா 4 கப்பு அவல் எடுத்தோம் அப்படின்னா அந்த பேசனில் 1.5 கப்பு ஜவ்வரிசி, அதாவது 2 கப் அவல் அப்படின்னா 3/4 கப்பு ஜவ்வரிசி, 4 கப்பு அவலுக்கு 1.5 கப்பு ஜவ்வரிசி. இந்த கணக்கு நீங்கள் கவனித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதை ஒரு முறை அந்த ஜவ்வரிசியை தண்ணியில் நல்லா அலம்பிட்டு இப்போ தண்ணி கூட அளந்து சேர்த்திக்கலாம். 1.5 கப்பு ஜவ்வரிசிக்கு 3 கப்பு தண்ணி. இந்த மாதிரி 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட்டு நல்லா இதை ஊற போடணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் நல்லா குழஞ்சி வேகும் ஜவ்வரிசி. இப்போ மறுநாள் காத்தால இந்த அவலை நல்லா அலம்பி ஊற வைக்கணுன்றது கிடையாது. எப்படி ப்ராசஸ் பண்ணலான்னு பார்ப்போம். மறுநாள் பாருங்கள் கரெக்டாக இருந்தது. நம்ம எடுத்துருக்கிற அந்த தண்ணி அளவு ஒரு ஜவ்வரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாவு போல் நல்லா கையிலே மசியணும், அந்த அளவுக்கு ஊறி இருக்குது. இப்போ இந்த ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 4 கப் அவலை குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதால் நிறைய தண்ணி விட்டு ஒரே ஒரு முறை நல்லா அவலை கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி டக்குன்னு உடனே அந்த தண்ணியை மாற்றிடணும். நிறைய அழுக்கு இருக்கும். ஆனால் அவல் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்த உடனே அந்த தண்ணி இழுத்துக்கும். அதனால் குடிக்கிற தண்ணி வச்சுட்டு ஒரு முறை நல்லா அலம்பி இதை கம்ப்ளீட்டாக தண்ணியை வடித்தாச்சு. திரும்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படியே இந்த இருக்கிற தண்ணி இஞ்சிட்டு அப்படியே உதிர் உதிராக ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். உப்பு காரம்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 கப்பு தண்ணி போட்டு மாவு ஜவ்வரிசிங்க, அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாவு ஜவ்வரிசி ஊறி இருக்கு இல்லையா, வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னும் ஒரு 1.5 கப்பு நான் தண்ணி சேர்க்குறேன். 1.5 கப்பு ஜவ்வரிசிக்கு 3 கப்பு தண்ணி விட்டு ஊற வச்சோம். இன்னும் ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதை குக்கருக்குள்ளே தான் வேக வைக்கணும். ஏன்னா ரொம்ப குறைச்சலான அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். அதிக அளவு தண்ணி சேர்க்காமல் நம்ம கண்டிப்பாக அதை வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த அவல் வடை ரொம்பவே நல்லாயிருக்கும். குக்கரில் உள்ள தண்ணி விட்டு இந்த பாத்திரத்தையும் வச்சு வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வேக விடலாம். இந்த அவல் வடத்துக்கு எவ்வளவு பச்சை மிளகாய் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு அவல் அப்படின்னா 4 பச்சை மிளகாய், 4 கப்பு அவல் 1.5 கப்பு ஜவ்வரிசி எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட 20 மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு நான் அளந்து காமிக்கிறேன். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். எலுமிச்சம் புளி இருப்பே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய மிக்சி ஜாரில் இந்த 20 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம், எந்த ஸ்பூன் பாருங்களேன், ஓரளவு நல்ல மீடியம் ஸ்பூனால் 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது கூட ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி கொடுங்க. பாருங்களேன், ஒரு 4-5 ஸ்பூன் தான் நான் தண்ணி சேர்க்குறேன். இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அவல் கூட சேர்க்க போகிறோம். அவலை நம்ம ஊற வைக்கல, ஒரே ஒரு முறை தண்ணியில் நல்லா அலம்பி எடுத்தோம், அவ்வளோதான். அதனால் உதிராக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் கிரேவி சேர்த்துட்டோம்னா அதில் இருக்க அந்த நீர் பசையால் கொஞ்சம் ஊற ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பெசரிக்கணும். இந்த வடாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கையெல்லாம் எரிச்சல் கொடுக்கும். எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி கையால் பெசரலாம், இல்லைன்னா கரண்டியால் கூட நீங்கள் பெசரி வச்சுக்கலாம். ஒன்று போல் அந்த காரம் அவல் கூட மிக்ஸ் ஆனால் தான் நல்லா ஊறின்னு இருக்கும். இப்போ இதையே நெல் பொரியல் செய்வாங்க. இதே உப்பு காரம் போட்டு ஜவ்வரிசிலாம் சேர்க்காம பூசணிக்காவை துருவி போட்டு அப்படியே பாத்திர ஓரங்கள்லேருந்து குவிச்சு எடுத்து பேப்பரில் ஷீட்டில் காய வைப்பாங்க. இந்த நெல் பொரியில் பார்த்திங்கன்னா அந்த நெல் முனையெல்லாம் இருக்கும், அதை பொறுக்கி எடுத்துகிட்டு தான் அந்த வடாம் போடணும். எனக்கு அது முடியலைங்கிறதுக்காக தான் அவலில் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஜவ்வரிசி அப்படி மணிமணியாக வெந்திருக்கு. கஞ்சி மாதிரி ரொம்ப குழையக்கூடாது. அதனால் தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். 5 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வெந்திருக்கும். ஓரளவு சூடாக இருக்கிறப்பவே நம்ம அந்த அவல் கூட மிக்ஸ் பண்ணிடலாங்க. கரண்டியால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்.
ஒரு 1/4 கப்பு அந்த வெந்த ஜவ்வரிசி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். 2 எலுமிச்சம்பழ ஜூஸை கொஞ்சமாக உப்பு போட்டு விதைகளெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ இது கூடவே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த அவல் கூட இந்த ஜவ்வரிசி சேர்க்கறனால தான் நமக்கு அவல் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வத்தலாடுறப்போ உதிர்ந்து போயிடும். இந்த ஜவ்வரிசி ஒரு பசத்தன்மையோடு இருக்கிறதுனால நல்லா சேந்துண்டா மாதிரி இருக்கும். எண்ணெயில் பொரிக்கிறப்ப அப்படியே பக்கோடா மாதிரி இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னுமே கொஞ்சம் ஒரு 2, 3 கரண்டி அந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்துண்ட அந்த ஜவ்வரிசி அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குது. 4 கப் அவலுக்கு 1½ கப்பு ஜவ்வரிசி. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் வெந்த ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் சர்க்கரை, பால் போட்டு பாயசம் மாதிரி குடிக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ண அந்த அவல், ஜவ்வரிசி, உப்பு காரத்தை 2 பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு கீத்து நல்லா முத்தலாக இருக்கிற பூசணிக்காவை துருவி வச்சுருக்கேன். தோல் எடுத்து துருவி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு சின்ன வெங்காயத்தை தனியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 கப்பு அவல் எடுத்திங்கன்னா 1 கப்பு பூசணிக்காய், இன்னொரு 2 கப்பு அவலுக்கு 1 கப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுதான் அளவு உங்களுக்கு. பூசணியும் வெங்காயமும் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிளறி வச்ச இந்த அவல் வடா மாவில் கொஞ்சம் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவே கரெக்டாக இருந்தது. பூசணிக்காய் மேலே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பெசரிட்டு கொஞ்சம் அந்த பூசணி தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நான் அந்த அவல் கூட மிக்ஸ் பண்ண போகிறேங்க. அந்த பூசணி தண்ணியும் கொட்ட வேணாம், நம்ம குடிச்சுடலாங்க. இது வந்து சிறுநீரகத்துக்கெலாம் அவ்வளோ நல்லது. பாருங்கள், ஓரளவு தண்ணி ரொம்ப இறுக்க புழியாமல் ஓரளவுக்கு புழிஞ்சிட்டு ஒரு அவல் மிக்ஸில் இந்த பூசணிக்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒன்று போல் பூசணிக்காய் இந்த வடாத்தில் சேர்ந்துருக்கும். காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஜவ்வரிசியோட பிசுபிசுப்பு நல்லாவே இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டு வராது முக்கியமாக. இந்த தண்ணியை அப்படியே நான் குடிச்சிட போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்க்க போகிறேன். பார்த்திங்களா, அப்படி எடுத்து போட்டாலே அப்படியே விண்ணுன்னு இருக்கணுங்க. அப்படியே ரொம்ப இலகலாக இருக்கக்கூடாது. ரொம்ப கரெக்டாக பிசைஞ்சிருக்கேன். அடுத்து வெங்காயம் சேர்த்து அவல் வடை செய்கிறதுக்கு நம்ம நறுக்கி வச்ச 1 கப்பு வெங்காயத்தோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பெசர்னா அது தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இறுக்கி புழியணும்னு கிடையாது. நல்லா பெசருங்க. உதிராக இருக்கணும் அந்த வெங்காயம். சின்ன வெங்காயம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அளந்துக்கோங்க 1 கப்பு. இப்போ இந்த உப்பு சேர்த்து நறுக்கின வெங்காயத்தையும் இந்த அவல் ஜவ்வரிசியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்று போல் இருக்கணுங்க. ஒரு இடத்துல வெங்காயம் அதிகமாக ஒரு இடத்துல குறைச்சலாக இல்லாமல் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவுமே பார்த்திங்கன்னா அப்படி கையில் எடுத்து விடுறப்ப நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும். விண்ணுன்னு இருக்கும். இப்போ 2த்தையுமே எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போதுமே நம்ம இந்த மாதிரி வடை ஆடுறப்ப கையில் கொஞ்சம் தண்ணியை இப்படி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ இப்போ கிள்ளி விடலாம். நான் வந்து பூசணிக்காய் வத்தலை கிள்ளி விட போகிறேன். வெங்காய வத்தலை தட்டையாக போட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்கிறதுக்காக மொட்டை மாடியில் கீழே ஒரு நல்ல ஒரு புடவையை போட்டுட்டு மேலே வத்தல் ஷீட்டில் பூசணி வத்தல் வந்து கிள்ளி வச்சுருக்கேங்க. வெங்காயம் சேர்த்த அந்த அவல் வத்தல் கொஞ்சம் தட்டையாக போட்டிருக்கேன். எப்போதுமே கையில் கொஞ்சம் தண்ணியை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வத்தல் இடுறப்ப கை வந்து எரிச்சல் வராதுங்க. இதை நீங்கள் வீட்டிலே கூட தாராளமாக காய வச்சு எடுக்கலாம். ஒரு வாரமாக தான் ஆகும். நான் வெயிலில் காய வச்சு எடுத்தனால கரெக்டாக 4 நாளில் நல்லாவே காஞ்சிருக்குங்க. பூசணி வத்தல், நம்ம வெங்காயம் சேர்த்த அவல் வத்தல் 2மே. இது எண்ணெயில் பொரித்து காமிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்ல ஒரு சூடு இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வத்தல் வந்து நல்லா போட்டோன்னே பொரியும். இல்லைன்னா உங்களுக்கு செவந்து போயிடும். உள்ளுக்குள்ளே அப்படியே கடுக்கடுக்குன்னு இருக்குங்க. போட்டோன்னே இந்த ஜவ்வரிசி சேர்க்கறதுனால நல்லா விரிஞ்சு வருது பாருங்களேன். அங்கங்கே மணியாக அந்த ஜவ்வரிசி தெரியுது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த வத்தல் செஞ்சுடலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. நமக்கு ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் முதல்ல பொரிக்கிறது பூசணி சேர்த்த அவல் வத்தல். அடுத்தது வெங்காயம் சேர்த்த அவல் வத்தல். அதையும் பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே நல்லா பொரிஞ்சு கொடுக்கும். தட்டையாக போடுறதுனால உங்களுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எப்போதுமே வத்தல்லாம் பொரிக்கிறப்ப எண்ணெய் நல்லா காய்ச்சல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு வத்தலை எண்ணெயில் போட்டு பாருங்கள். போட்ட உடனே அது பொரிய ஆரம்பித்தாதான் நல்லா ஆயில் ஹீட் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எல்லா வத்தலையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துடலாங்க. இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்றதை பார்ப்போம். எண்ணெயில் பொரித்த இந்த 2 அவல் வடாவும் பாருங்கள். இது கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் பச்சை மிளகாலாம் காஞ்சப்புறம் இந்த கலர் வருங்க. அதுக்காக டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அப்படியே பக்கோடா மாதிரி இந்த வெங்காய வடை நொறுங்குது.
வெங்காயம் பிடிக்காதவங்க வெறும் பூசணிக்காய் மட்டும் எடுத்துட்டு நான் இப்போ சொன்ன மாதிரியே அவல் வடம் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு 1 வருஷத்துக்கு நீங்கள் போட்டு வச்சுட்டா கவலையே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகுதுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.